இப்போ சொல்லப்பா. கொல்லி கருவாடை எடுத்து வாட்டிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்மஞ்சோறும் கருவாடு தொக்கு செய்யலாம் வாங்க. ஒரு டம்ளர் கம்பு எடுத்து சுத்தம் பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒரு டம்ளர் கம்புக்கு எத்தனை டம்ளர் தண்ணிடாங்கண்ணே? ஒரு டம்ளர் கம்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுக்கா. அப்படியா? ஒலை காஞ்சிட்டு இருக்குதுக்கா, வாங்க தொக்கு ரெடி பண்ணலாம். கொல்லி கருவாடு இருக்குது, என்னடா என்ன பண்ண போறீங்க? கருவாடு தொக்கு தாக்க பண்ண போகிறோம். ஒலை காஞ்சிருச்சு, கம்பை ஊற்றிக்குவோம். இதுக்கு உப்பு போட்டு கட்டி இல்லாமல் கிண்டிக்கணுக்கா. என்னடா போட்டு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருக்கிற? கிண்டிக்கிட்டு இருந்தா தானக்கா கட்டிப்படாமல் இருக்கும். சரி, கம்பஞ்சோறு ரெடி ஆகிட்டே இருக்குது, வாசம் பாருங்கக்கா. கம்மஞ்சோறு வாசமும் கருவாட்டு குழம்பும் அப்படி இருக்கும். கம்மஞ்சோறு ரெடி ஆயிருச்சு. ஏற்கனவே வடித்த பச்சரிசி சாதத்தை அதில் போட்டு நல்லா கிண்டிக்கணும். எங்க ஆயாவும் இதே மாதிரி தாண்டா கண்ணு செய்வாங்க. அப்படியாக்கா? ஒரு கிணத்துல தண்ணி தொட்டு சாதத்தை தொட்டு பாருங்கள், ஒட்டலை, வெந்துருச்சு. 1/2 மணி நேரம் சட்டியில் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம், தட்டைப்பட்டு முடிச்சிடணும். அதுக்காக்கா வரக்கொத்தமல்லி, வரமிளகா, சீரகம், அரிசி இதையெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணணுக்கா. அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு, செவந்துருச்சு, எடுத்துக்கணும். நல்லியை வறுத்துக்கணும். நெத்தி கம்மஞ்சோறு, நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு. அண்ணனுக்கு கொடுங்கக்கா, அசத்திடலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு, ஆற வச்சு பொடி பண்ணிக்குவோம். கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பாத்திரம் சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு. வெங்காயம் நல்லா செவந்துருச்சு, தக்காளி போட்டுக்கணும். ஒரு வறுத்ததை பொடி பண்ணிக்குவோம். கரைச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கணும். அக்கா டேஸ்ட்டு பாருங்கக்கா. குழம்பு அந்த பக்கம் ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கருவாடை வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த கருவாடை கொட்டிக்கணும். நம்ம கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கக்கா நம்ம கருவாடு தொக்கு எப்படி இருக்குன்னு. எங்கள் ஆயா செஞ்ச சமையல் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குடா கண்ணு. இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.